ஹாய் ஹலோ வெல்கம் டு மாடவ்ஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி வாங்கலை, பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு 4-5 வீட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது சும்மா ஃப்ரீ தான். அந்த ஃபிஷ், அதாவது ஜிலேபி கெண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரை அண்ட் ஒரு என்ன குழம்பு, மீன் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு என்னென்ன தேவைன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இதில் வந்து பாதி வந்து வறுவலுக்கு எடுத்துருவோம். அப்புறம் வந்து ஃபிஷ் வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த ஃபிஷ் வந்து மோஸ்ட்டாக அந்த ஜிலேபி கெண்டை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து கருப்பாக இருக்குது தெரியுதா, இது வந்து ஆக்சுவலி அந்த செதில் வந்து பாசி படிஞ்சிருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா கல்லில் போட்டு உரசி கழுவணும், இல்லைன்னா அந்த குழம்பு ரொம்ப கவிச்சி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுக்கான இதுதான், அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து புளி தண்ணி நான் வந்து நல்லா ஒரு இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி தெரியல, தெரியுதா? ஓகே. ஸோ இதில் தான் வந்துட்டு மசாலா தூள், உப்பு இதெல்லாமே கலந்து ஒட்டுக்கா ஊற்றலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் கம்ப்ளீட்டாக தாளித்து தனித்தனியாக போடுறேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு டோட்டல் இன்க்ரீடியன்ஸும் நான் காமிக்கிறேன். இந்த மீனுக்கு தலை துணிடுத்து இங்க பாருங்க. என்னடா ஒரு உயா உயா சவுண்ட் கேக்குதுன்னா, மீன் எடுத்துட்டோம்ல. அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இது வந்து அடி வந்த ஒரு மண்டபத்து தேங்காய். அடுப்புக்கு வந்துட்டு சட்டி வச்சாச்சு, பெரிய எங்கள் வீட்டில் இருக்கிறதுல பெரிய சட்டி. ஸோ அதை வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாளிக்கணும். தாளிச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஊற்றியாச்சு, கருகாப்பில் போடுறேன். அம்மாடியோ, இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டு வியர்டாக ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஆனியனும் இது என்னது பூண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும்தான் இந்த மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணணும். ஷோராக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். வணக்கிக்கலாமா? ஆனியன், பூண்டு, அப்புறம் கருகாப்பிலை போட்டு இது நல்லா வணக்கணும். இதுக்கப்புறம் டொமேட்டோ. மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இதே வந்து டொமேட்டோ தான். இவங்க டொமேட்டோவே கட் பண்ணி வைக்காமல் இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், மறந்துட்டேன். அடுத்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கம்மியாக ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நாங்கள் புளி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து மையாட்டம் வணங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ணுவோம். மசாலான்னு சொல்லிட்டு வீட்லேயே அரைச்சது. ஸோ நம்ம அது மட்டும் ஆட் பண்ணாலே இன்னும். ஸோ குழம்பு மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இறக்கிடுவோம். இதில் வந்து என்னென்னா வெந்தயம் போடலாம். வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போடுவாங்க. எல்லாமே அதிலே இருக்கும். அந்த குழம்பு போட்டுலேயே எல்லாமே அரைச்சி வச்சுருப்பாங்களா. ஸோ அதனால் அந்த ஒன்று போட்டாலே இன்னும் தான். ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா அந்த தக்காளி எல்லாம் இதாகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். ஆக்சுவலி இது வந்து வீட்டில் ஆட்டி வச்ச குழம்பு மசாலா. இது மட்டுமே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மசாலா போட்டுட்டோம். இதை நல்லா கொதிக்கணும். இதில் உப்பு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தான் செம்ம டேஸ்ட் வரும். சாரி கைஸ், கல்லுப்பு இல்லை, அதனால நான் பொடி உப்பே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இதே ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் எல்லாமே இதுலேயே அரைச்சி ஊற்றிருப்பாங்க. இது மீன் குழம்புக்கு மட்டும்தான் இது போட்டிருக்கோம். ஆக்சுவலி பொடியே தீர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மீன் போட்டுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த பச்சை வாசம் இருக்கும் இல்லையா, அந்த மசாலாலாம் போட்டதுக்கான பச்சை வாசம் இருக்கும் இல்லையா, ஸோ அது போனதுக்கப்புறமா நம்ம அடுத்து தேங்காய் உள்ளே ஊற்றிட்டு ஃபிஷ் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடும். தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் அந்த இருக்கிற இதெல்லாம் கழுவி அந்த தண்ணி ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உப்பு எதாவது கம்மியாக இருக்கா அதெல்லாமே செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு மீன் எடுத்து போட்டுருவோம், அவ்வளோதான். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் எடுத்து போட்டுக்கலாம். மீன் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அந்த எல்லா மீனையும் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ எத்தனை மீன் போட்டேன்னு கணக்கு தெரியல. நான் வந்து இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரியான இதுதான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மீன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் போட்டுட்டேன். ஜஸ்ட்டு அது ரெண்டு திருப்பிட்டு ஸோ நான் அதை வந்துட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி போட்டுடலாம். வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஹையில் வச்சு ஒரு கொதி விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் மீன் வேகலை. மீனை வந்து லைட்டாக ஒரு திருப்பி விட்டுடலாம். உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? வெந்துருச்சு கித்தனா? அவ்வளோதான். லைட்டாக 2 திருப்பிட்டு அந்த சிம்லேயே 2 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்மளோட செம்ம ருசியான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.